தமிழ் கடவுளான முருகனின் வரலாற்றை இஸ்ரவேலின் கோத்திர தலைவனுடைய வரலாற்றோடு ஒப்பிட்டு காணலாம். பரிசுத்த வேதாகமத்திலுள்ள ஈசாக்கு ரெபெக்கா இந்தியாவில் ஈஸ்வரன் பார்வதி என்றும், அவர்களது குமாரனான ஏசா கணேசா என்றும், யாக்கோபு வேலன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். யாக்கோபு தனது சகோதரனான ஏசாவின் ஆசீர்வாதத்தை தந்தையிடமிருந்து ஏமாற்றி பெற்றுக்கொண்டதன் நினைவாக பழனி மலை அமைக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம். இவர்கள் மேய்ப்பர்கள் என்பதை அடையாளப்படுத்தும் பொருட்டு இந்த இடத்திற்கு திரு ஆவினன்குடி என்று பெயரிட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாம் காண்கிறோம். தனது சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட யாக்கோபு தனது சகோதரனுக்கு பயந்து தனது மாமாவான லாபானுடைய நாட்டிற்கு செல்லும் வழியில் இரவு தங்க நேரிட்டது. அப்பொழுது அவன் படுத்திருக்கும் பொழுது அவனது சொப்பனத்தில் கடவுள் ஆசீர்வதித்ததன் நினைவாக இது கடவுளுடைய வீடு என பொருள்படும் பெத்தேல் என்ற பெயரிட்டான். அதன் நினைவாக அமைக்கப்பட்டதுதான் சுவாமி மலை. பெத்தேலில் கோவில் கட்டி வணங்கிய வடக்கு இஸ்ரவேலர்கள் அவரை படுத்த நிலையில் சித்தரிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினர். தனது மாமாவான லாபான் நாட்டிற்கு சென்ற யாக்கோபு அங்கு மூத்தவளான லேயாளை மணந்ததன் நினைவாக திருப்பரங்குன்றமும், இளையவளான ராகேலை மிகவும் நேசித்து அவளுக்காக 14 வருடங்கள் லாபானிடத்தில் அடிமையாக இருந்து அவளை மணந்ததன் நினைவாக திருத்தணியும் அமைக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். ராகேலை யாக்கோபு சந்தித்த பொழுது மந்தை மேய்ப்பவளாக காணப்பட்டாள். எனவே அவளை வேட்டுவளின் மகளாக இங்கு சித்தரித்துள்ளனர். 20 வருடங்கள் லாபானின் நாட்டில் தங்கியிருந்த யாக்கோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மனைவி மற்றும் மகன்களுடன் லாபானிடம் சொல்லாமல் திருட்டளவாய் ஆற்றை கடந்து ஓடி போனான். லாபான் அவனை பின்தொடர்ந்தான். இதன் நினைவாக அழகர் மலையில் கல்லழகர் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. தனது மனைவி மற்றும் மகன்களுடன் செல்லும் பொழுது கடவுளுடைய படை அவனை சந்தித்தது. அந்த மக்னாயின் நினைவாக அமைக்கப்பட்டதுதான் பழமுதிர் சோலையாகும். அங்கிருந்து பயணம் மேற்கொண்ட யாக்கோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் மகன்களையும் மனைவிகளையும் யாப்பேகு என்ற ஆற்றை கடந்து அக்கறைப்படுத்திவிட்டு தான் மட்டும் இக்கரையில் தனித்திருந்தான். அப்பொழுது இரவு முழுவதும் தேவனோடு யுத்தம் செய்தான். அவனுடைய பெயர் யாக்கோபு என்றதிலிருந்து இஸ்ரவேல் என தேவனால் மாற்றப்பட்டது. இந்த பெனியேலின் நினைவாக அமைக்கப்பட்டதுதான் திருச்செந்தூர் ஆகும். பார்வதியால் அசுரனோடு போரிட வேல் கொடுக்கப்பட்டதாக இந்த ஸ்தல புராணம் கூறுவதை பார்க்கிறோம். இவற்றிலிருந்து இஸ்ரவேலின் கோத்திர தலைவனே தமிழ் கடவுள் முருகனாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.